பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தும் வகையில் அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த அவசர சட்டம் இயற்றப்படுமா? இந்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுமா? உங்க பார்வை சொல்லுங்க. அது இங்க எல்லாரோட ஆர்வமும் அதாமா. ஏன்னா இது ஒரு பாரம்பரியமான விளையாட்டு. 2000 ஆண்டுகளுக்கு மேல் நடத்தப்படுறது. ரெண்டாவது அந்த ஜல்லிக்கட்டு நடத்துறவங்க அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க கோர்ட்ல. அந்த காளைகள் துன்புறுத்தப்பட மாட்டாது, கண்ணில் மிளகாப்படி தூவப்பட மாட்டாது. ஏன்னா இப்ப ஸ்பெயின்ல பாத்தீங்கன்னா உண்மையில அங்கதான் காளைகள் துன்புறுத்தும். ஈட்டியை வச்சு குத்தி குத்தி அதை ரத்தம் வர அளவுக்கு அதெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்க. ஆனா நம்ம ஊர்ல அப்படி அல்ல. ஏன்னா இந்த காளை அடக்க போற பல பேர் கூட இந்த வீர விளையாட்டுல இறந்து போயிருக்காங்க. ஆகவே அவர்கள் அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க, காளைகள் துன்புறுத்தப்பட மாட்டாது, இது முறைப்படி இந்த வீர விளையாட்டை நடத்தணுங்கிறதுக்காக. அதனாலதான் வழக்கே தமிழக அரசு கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்கு. அது ஏற்கனவே உங்களுக்கு எல்லா ஊரங்களுக்கு தெரியும், நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஆகவேதான் இன்றைக்கு அம்மா அவர்கள் அவசரமா பாரத பிரதமருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த வருடமாவது இந்த ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்பதில் தமிழக அரசு மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. நிச்சயமா ஒரு அவசர சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்து அந்த காளைகளுடைய விளையாட்டை, அந்த வீர விளையாட்டை தமிழகத்துல கொண்டு வர்றதுக்கு தமிழகத்துக்கு உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கோம். மேடம், ஒருவேளை இந்த அவசர சட்டம் இயற்றப்பட்டால் விலங்கு வதை தடுப்பு சட்டத்துல திருத்தம் செய்யப்பட எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? இதை பத்தி தகவல் சொல்லுங்க மேடம். ஏற்கனவே கோர்ட்ல சொல்லியிருக்காங்க, இது நடத்தப்பட வேண்டும் என்றால் அந்த காளைகள் துன்புறுத்தப்படக்கூடாது, அது வாழை பிடிச்சு முறுக்க கூடாது, கண்ணில் மிளகாப்படி தூவக்கூடாது, எந்த துன்புறுத்தம் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன போது அந்த நடத்துறவங்க அப்பயும் சொன்னாங்க, இல்ல காளைகள் துன்புறுத்தப்பட மாட்டாது, இதை நாங்க வீர விளையாட்டை தான் நடத்துவோம் தவிர எந்த வகையிலும் காளைகளை துன்புறுத்த மாட்டோம் அப்படிங்கறத மிக தெளிவா அவங்களே விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆகவே நிச்சயமா அதை கடைபிடிப்பாங்க. மேடம், எதிர்க்கட்சி தலைவர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க, மாநில அரசு இந்த ப்ராப்ளம்ஸுக்கு மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தரலன்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. இதற்கு உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? எதிர்கட்சி குறிப்பா திமுக அதை பத்தி பேசக்கூடாது. இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை கொண்டு வந்தது ஜெயராம் ரமேஷ் மத்திய அமைச்சரா இருக்கும் போது அன்னைக்கு காங்கிரஸ் கூட இருந்தது திமுக. அன்னைக்கு அவங்க பேசாம இருந்துட்டு இப்ப தேர்தல் வருதுன்னு உடனே ஸ்டாலின் உண்ணாவிரதங்கிறாரு. திமுக பிரச்சனை. ஆக்சுவலா திமுக காலத்தில் தான் இந்த தடை கொண்டு வரப்பட்டது. ஆகவே இது அரசியல் குற்றச்சாட்டு. ஆமா, தமிழக அரசை பொறுத்தவரை இந்த விளையாட்டை கொண்டு வர வேண்டும் என்பதில் மிக தீவிரமான நடக்கையில் மாண்புமிகு அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் கூட பலமுறை மத்திய அரசு கடிதம் எழுதினாங்க. இப்ப மீண்டும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவும் எழுதியிருக்காங்க. சோ நாங்கள் தீவிர முயற்சியில் இருக்கிறோம். எதிர்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, ஆளும் கட்சி காலதாமதமா இந்த பிரச்சனையை ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு மேடம்? அம்மா, இந்த வழக்கு கோர்ட்ல வேற இருக்குமா? இது வெறும் 2 அரசு கிட்ட மட்டும் இல்ல, கோர்ட்லயும் இந்த வழக்கு இருக்கு. இப்போ நம்ம கோர்ட்ல போய் அந்த வழக்கு அவசர வழக்கா நடத்தணும்னு பலமுறை சொல்லி இருக்கோம். கோர்ட்டுக்கு ஒரு எல்லைக்குள் தான் அரசாங்கமும் கோர்ட்ல பேச முடியும். ஆனால் நாங்கள் பலமுறை டெல்லியில போய் வற்புறுத்தி இருக்கோம் அதை செய்யணும்ட்டு. எதிர்கட்சிகள் எல்லாத்தையுமே அரசியல் ஆக்கினாங்கன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? முதல்ல திமுக இதை பேசக்கூடாது, அதுதான் உண்மை. இந்த தடை கொண்டு வரப்பட்டதே காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் தான், 2011 தான். அவர்கள் குற்றம் சொல்வதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இப்போ தேர்தல் வருவதனால அதை இவங்க என்னமோ வீரமா கையில் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க காலத்துல தானே தடையே ஏற்பட்டது. இன்றைக்கு எதிர்கட்சிகள், அதாவதுமா இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேர்தல் வருவதனால் எல்லா விஷயங்களையும், ஒரு இயற்கையில பெய்த மழைய கூட மக்களுக்கு உதவி செய்யணும்னு இல்லாம அதை கூட ஒரு தேர்தலுக்காக அரசியலாக்கும் போது இதையும் அதே மாதிரிதான் அரசியலாக்கி இருக்காங்க. தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை பொறுத்தவரையிலும் மக்களுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தீவிரமாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க.